ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். இடியாப்பம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த இடியாப்பம் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் இடியாப்பம் தான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே சிம்பிளாகவே டக்குன்னு கொஞ்சம் முடிஞ்சிடும். அதுக்காக இடியாப்பம் தான் ரெடி பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. என் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்க 2 பேரும் எந்திரிச்சது பார்த்தாம என்னை சேர்த்து எழுப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு சிம்பிளா முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கலாம், கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு லஞ்ச் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சமா அரிசி மாவு எடுத்து அதில் சால்ட் சேர்த்து கொஞ்சம் கை பொருட்களுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இடியாப்பம் இதில் சேர்த்து அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். சைடில் நான் தண்ணியும் காய வச்சு வச்சுட்டேன் இடியாப்பத்துக்கு. இந்த இடியாப்பம் மாமா பிறந்தப்ப நான் அடிக்கடி சாப்பிட்டேன். அப்போ இடியாப்பமே இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறுக்கிற அளவுக்கு எனக்கு இடியாப்பம் பிடிக்காம போச்சு. ஏன்னா எங்க ஊர் சைட்லாம் வந்துட்டு பாப்பா பிறந்தாங்கன்னா இட்லி சாம்பார் இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. ஆனா காஞ்சிபுரம் சைடு அப்படியே ஆப்போசிட், வெறும் இடியாப்பம் மட்டும்தான் கொடுக்குறாங்க, இடியாப்பம் மட்டும்தான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 வீக்குக்கு மேல நான் வெறும் இடியாப்பம் மட்டும்தான் சாப்பிட்டேன். எப்பா இடியாப்பமே போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப இடியாப்பம் சாப்பிட்டுட்டேன். இப்போ ஆனா வீக்லி ஒன்ஸ் நான் இடியாப்பம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் நான் இடியாப்பம் செய்யும்போது இதுல மாவு டைட்டா பிசைஞ்சிட்டேன். என்னால அது புளியவே முடியல. என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்னப்பா புளியவே முடியலையப்பா அப்படின்னு, ஏய் தண்ணியா வேணப்பா சொல்லிட்டு அப்புறம் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு மறக்கிற அளவுக்கு ஒரு 3 இயர்ஸ் பேக் சமையல் பக்கத்தே நான் வரல. சமைக்கவே இல்லை 3 இயர்ஸ். நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தனால நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கு என்னோட சமையல் எல்லாம். இப்போ சைல நான் இடியாப்பத்தையே பொழிஞ்சு அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருகி அதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்க போறேன். ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சவங்க சேர்த்துக்கங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஏலக்காய் பிடிக்கும், போட்டுக்கிறேன். நான் வந்து தேங்காய் பால் சாப்பிடக்கூடாது, நான் பாப்பா இருக்கனால தேங்காய் பால் சாப்பிடாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நான் நார்மலா காய்ச்சி வச்ச மிக்ஸ் தான் சேர்த்துக்க போறேன். அவங்களுக்கு மட்டும்தான் அதனால 1/2 மூடி சேர்த்துக்க போறேன். அது மிக்சி ஜார் எப்போ அடிக்கும் போது சரி சைட்ல கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். அது அந்த வேலை எனக்கு எப்பவுமே நடக்கும். நான் சைட் பை சைட் உடச்சு அதை அப்பவே எடுத்து வச்சிருவேன் கையோ. இப்போ அப்படியே இடியாப்பத்தையும் எடுத்தாச்சு, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஹஸ்பண்டை கொடுத்துடலாம். இப்போ நான் ஒயிட் சுகர் அதிகமாக சேர்க்கறது கிடையாது. நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் சுகர் அதிகமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி ஹஸ்பண்டை கொடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் மூவி பார்த்துட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். தேங்க்யூ, பை பாய்.